வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல நம்ம இப்போ ஒரு இடியாப்பம் பார்க்க போறோம். இந்த இடியாப்பம் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா நம்ம இடியாப்ப குழால போனதுனால நைஸாவும் அழகா ரப்பர் மாதிரி வருது பாருங்க. நான் என்ன செஞ்சேன், எங்க வீட்டு சாப்பாட்டு அரிசியில தான் நான் இந்த இடியாப்பத்தை செஞ்சேன். அதான் என்ன அரிசின்னு கேட்காதீங்க. அது வந்து நம்ம பச்சை அரிசிலையும் செய்யலாம், புழுங்கரிசிலையும் செய்யலாம். நான் புழுங்கரிசியில இந்த இடியாப்பத்தை நான் செஞ்சேன். இடியாப்பம் புழுங்கரிசியில செஞ்சா நல்லா பூ மாதிரியும் நல்லா நமக்கு புழியறதுக்கு ஈஸியாகவும் அழகாவும் வரும். இப்போ நான் 2 கப் தண்ணி ஊத்துறேன். நான் இந்த டம்ளர்ல 2 கப் தண்ணி ஊத்துறேன். 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி, 1 ஸ்பூன் ஆயில் போடுறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம கிண்ணம் இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு நல்லா உங்களுக்கு கலரத்துக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூன்ல உப்பு, இப்ப பாருங்க நான் ஒரு கப்பு மாவு, இந்த மாவு தான் நான் வச்சிருக்கேன். நான் புழுங்கரிசி மாவை நான் நல்லா ஊற வச்சு நல்லா மிஷின்ல கொடுத்து நைஸா அரைச்சுன்னு வந்துட்டு நல்லா வறுத்து வச்சிருக்கேன். நான் மாவை வறுத்தாவே உங்களுக்கு இடியாப்பம் ஒட்டாம அழகா வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துங்க. வறுத்து நம்ம ஒரு டப்பால எடுத்து வச்சிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு தண்ணி பாருங்க, 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த இடியாப்ப மாவை அப்படியே கடகடன்னு கொட்டிடுங்க. கொட்டிட்டு அந்த கரண்டிலேயே நல்லா கலந்து விடுங்க. கெட்டி இது சின்னதா இருந்தாலும் உங்களுக்கு சுருண்டு அழகா வந்துடும் உங்களுக்கு. இது பாருங்க, எல்லாரும் நான்ஸ்டிக்ல செஞ்சுறீங்க, உங்களுக்கு ஒட்டாத வருது, எங்களுக்கு பாத்திரத்துல எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. அதனால நான் இதை மாதிரி பாருங்க பாத்திரத்திலேயே செஞ்சு காட்டுறேன். நான் பாருங்க இதே மாதிரி நல்லா கலந்துக்குங்க. உங்களுக்கு இதுவாயிடும். இந்த மாவு எடுத்து நீங்க ஒரு தட்டுல வச்சுட்டாவே நல்லா ஆறிடும். இப்ப நீங்க என்ன செய்யணும், நல்லா பூரி மாவு பிசைற மாதிரி நீங்க பிசைஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் மாவு உங்களுக்கு சாப்பிட்டா வரும். அப்படியே எடுத்து குழால போட்டோம்னா நமக்கு சரி வராது. பாருங்க இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சுங்க. இந்த மாதிரி இடியாப்ப மாவுல போட்டு இந்த இடியாப்ப குழால போடுங்க, இல்ல முறுக்குழாவிலேயே நீங்க போட்டு செய்திருந்தாலும் செய்யலாம். இந்த மாதிரி புழுங்கரிசியில நீங்க இடியாப்பம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அழகா வரும் உங்களுக்கு. இப்ப பாருங்க, நான் இட்லி பாத்திரத்துல உங்களுக்கு இடியாப்பம் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. சின்ன சின்னதா நான் இட்லி மாதிரியே சின்ன சின்னதா போட போறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு அழகா வருது பாருங்க. நல்லா பொடியாவும் பூவாவும் வருது பாருங்க. நம்ம எண்ணெய் தடவுறதுனால எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எவ்வளவு நூல் நூலா வருது பாருங்க. இடியாப்ப குழா இல்லாதவங்க நீங்க முறுக்குலயே உங்களுக்கு அச்சிலேயே வரும், அதுலயே செய்யலாம். இது பாருங்க பச்சை மாவா இருக்கும் போதே நம்ம திருப்பி போட்டா கூட நசங்காத இருக்குது பாருங்க. இப்பயே வெந்த மாவு மாதிரி உங்களுக்கு அழகா வருது பாருங்க. இடியாப்பம் எப்படி போட்டாலும் கலையாது, மாவும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத இருக்கும். அதுக்கு நம்ம தடவன ஆயிலும், அதுக்கு அடுத்து ஆயில் ஊத்திருக்கோம், அதுக்கப்புறம் புழுங்கரிசியை நல்லா வறுத்து யூஸ் பண்ணிருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு இடியாப்பம் இப்பவே உங்களுக்கு இடியாப்பம் செஞ்ச மாதிரியே வருது. இப்ப நான் இடியாப்பம் மாதிரி நல்லா பெரிய இடியாப்பம் மாதிரி போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி நிறைய போட்டு நான் வச்சிருக்கேன் இடியாப்பம் உங்களுக்கு காட்டுறத பாருங்க. இந்த நூல் ஒன்னோட ஒண்ணு நூல் மாதிரியே வரும் உங்களுக்கு, இழுக்கும். நம்ம அந்த புழுங்கரிசியில செய்யறதுனால உங்களுக்கு இடியாப்பம் நல்லா வரும். பாருங்க வேகாத்து முனியே ஒன்னோட ஒண்ணு உடையாம எவ்வளவு அழகா வருது பாருங்க. போடும்போதே நான் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி இடியாப்பம் போட்டிருக்கேன். வேகாத மாவே உங்களுக்கு கொட்டாம எவ்வளவு அழகா வருது பாருங்க. இப்ப நான் இடியாப்பமா போட்டிருக்கேன், அதையும் காட்டுறேன் பாருங்க. இப்ப இடியாப்பம் பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துல இடியாப்பம் நல்லா வெந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதா வேணும்னாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி அகலமா வேணும்னாலும் போட்டுக்கலாம். இடியாப்பம் நல்லா உங்களுக்கு இதுவா இருக்கும். இந்த இடியாப்பத்தை எடுத்து வச்சுட்டு நல்லா சக்கரை போட்டு அந்த இடியாப்பமாவும் நம்ம சாப்பிடலாம், இல்ல சக்கரை போட்டு நம்ம புட்டு மாதிரியே சாப்பிடலாம். சேமியா புட்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சேவை வேணாலும் இதுலயே நம்ம செஞ்சுக்கலாம், லெமன் சேவை செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். Thank you.